கார்த்திகை தீபம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மீனாட்சி ரம்யா கிட்ட ராமர் சீதை சிலை கேக்குறாங்க. என்னது திடீர்னு இந்த சிலை கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க ரம்யா. ஆமா, இது கூட தீபாவுக்காகத்தான். கார்த்தியும் தீபாவும் இப்படித்தான் ராமர் சீதை மாதிரி ரெண்டு பேரும் அந்யோன்யமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க மீனாட்சி. அவங்க கிட்ட இந்த சிலை இருந்தா ரொம்ப பொருத்தமா இருக்குமேனு தான் நான் உங்ககிட்ட கேட்டேங்கிறாங்க. ஆமா, யோசிக்காதீங்க, இதை நீங்க கொடுத்ததா தான் நான் தீபா கிட்ட கொடுக்க போறேங்கிறாங்க மீனாட்சி. இல்ல, இந்த சிலையை என்னோட ஃப்ரெண்டு எனக்கு கிஃப்டா கொடுத்தது, அது எப்படி நான் கொடுக்கட்டுங்கிற மாதிரி ரம்யா சொல்றாங்க. ப்ளீஸ் யோசிக்காதீங்க, வேற யாருக்கிட்டையும் போக போறதில்ல, உங்க ஃப்ரெண்டு தீபாவுக்கு தான் போக போகுதுங்கிறாங்க மீனாட்சி. சரி, என்னோட ஃப்ரெண்டுக்கு தானே, சரி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரம்யா அந்த சிலையை எடுத்து கொடுக்குறாங்க. அப்பாடா, புடவையை வச்சுட்டு போனதுக்கு வட்டியும் முதல்மா சேர்த்து வாங்கிட்டு போறாங்க மீனாட்சி. கெட்டிக்காரி. சே, இந்த மீனாட்சி எதுக்கு தான் வந்தாலோ, வந்ததுக்கு இப்ப சிலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு போறாளே, எல்லாம் அந்த கிராமத்துக்காரிக்கு தான் போய் சேரணும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ரம்யா. மீனாட்சி வெளியில வந்ததும் கார்த்திக் தான் போன் பண்றாங்க. நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் கார்த்தி. அம்மா யதார்த்தமா தீபா எப்படி இருக்கான்னு கேட்டா, பேச்சுவாக்குல அவ கைவலியோட தான் இருக்கான்னு சொன்னேன். அதுக்கு அவ சொன்னா அவங்க அப்பாவுக்கும் இப்படிதான் கைவலி இருந்துச்சாமே. அவங்க அப்பா சாப்பிட்ட மாத்திரையை பத்தி சொன்னா, அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க அப்பாவுக்கு கைவலி கம்ப்ளீட்டா போயிட்டுதாமே. நம்ம தீபாவுக்கும் அந்த மாத்திரை வாங்கி கொடுக்கலாமேன்னு அந்த மாத்திரை சீட்டை என்னோட போனுக்கு சென்ட் பண்ணி விட சொன்னேன். எனக்கு அனுப்பியிருக்கா, அதை நான் உங்களுக்கு அனுப்புறேங்கிறாங்க மீனாட்சி. அவங்க ஃப்ரெண்டு சொன்னாங்கிறதுக்காக நம்ம அப்படியெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது, டாக்டரை கன்சல்ட் பண்ணாம எந்த மாத்திரையும் வாங்க கூடாதுங்கிறாங்க. அம்மா தீபாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவனால என்ன கெடுதலா வந்துட்டு போகுது, அதெல்லாம் எந்த கெடுதலும் வராது, நான் உங்களுக்கு அந்த மாத்திரை சீட்டை ஃபார்வர்ட் பண்றேன், நீங்க வாங்கி கொடுத்துருங்கிறாங்க. மீனாட்சி வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே அபிராமி கிட்ட அந்த புடவையை கொடுக்குறாங்க. சாமி புடவை, அது அங்க இருக்குமோ இருக்காதோன்னு பயந்துகிட்டே போனேங்கிறாங்க. சாமி புடவை அது எங்கேயும் போகாது மீனாட்சி, நம்மளை விட்டு போகாதுங்கிறாங்க. அபிராமி உள்ள சில மாதிரி இருக்கேங்கிறாங்க. ஆமா, இது அம்மா வீட்டுல இருந்தது, அவகிட்ட நான் கேட்டு வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க. கேட்டு வாங்குற அளவுக்கு இந்த சிலையில அப்படி என்ன இருக்குன்னு அபிராமி கேட்கறாங்க. இல்ல, இந்த சிலையை பார்க்கும்போது எனக்கு கார்த்தி தீபா ஞாபகம் வந்துருச்சு. ராமன் சீதை மாதிரி தானே அவங்க ரெண்டு பேரும் வாழ்றாங்க, அதனாலதான் அவங்களுக்கு இந்த சிலையை கொடுக்கலான்னு வாங்கிட்டு வந்தேங்கிறாங்க மீனாட்சி. கார்த்தி மாடியிலேருந்து கீழே வராங்க. அப்போ ஒருத்தர் கொண்டு வந்து மாத்திரை காய்த்து கொடுத்துட்டு போறாங்க. இதை பார்த்து அபிராமி, என்னப்பா மாத்திரை காய்து மாதிரி இருக்கே, இது யாருக்குன்னு கேட்கறாங்க. அவரோட ஃப்ரெண்டு சொன்னதா தான் அண்ணி சொன்னாங்க, அந்த மாத்திரை தான் இது அப்படின்னு கார்த்தி சொல்றாங்க. ஆமாத்த, இது அம்மா தான் எழுதி கொடுத்தா, அந்த மாத்திரை சாப்பிட்டு தான் அவங்க அப்பாவுக்கு கைவலி குணமாச்சாமே. ஓ அப்படியா, சரி சரிங்கிறாங்க. இது என்னமா சிலைன்னு கேட்கறாங்க கார்த்தி. ஆமா, இது அம்மா வீட்டுல இருந்து மீனாட்சி தான் வாங்கிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லவும், அண்ணி இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கறாங்க கார்த்தி. ஆமா கார்த்தி, நீங்களும் தீபாவும் ராமர் சீதா மாதிரி வாழ்றீங்கல்ல, அதனால அந்த மாதிரி ஒற்றுமையா வாழணுங்கிறதுக்காக தான் நான் அம்மா கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இதை கொண்டு போய் தீபா கிட்ட கொடுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிறாங்க மீனாட்சி. ஆமாப்பா, இந்த ரெண்டையும் கொண்டு போய் தீபா கிட்ட கொடு, அவர் ரொம்ப சந்தோஷப்படுவான்னு புடவையும் சிலையும் கொடுத்து கொடுக்குறாங்க. கார்த்தி தீபா கிட்ட கொண்டு போய் புடவையும் சிலையும் கொடுக்குறாங்க. என்னங்க புடவை சிலையெல்லாம் இருக்கு, எனக்காக வாங்கிட்டு வந்தீங்களான்னு தீபா கேட்கறாங்க. இல்லைங்க, அது அம்மனுக்கு சாத்தன புடவை, அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. சிலையை உங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா அண்ணி உங்களுக்காக வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு சிலையை கொடுக்குறாங்க. ஓ, அது சாமி புடவையா, அப்படின்னா அது பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு அதை கட்டிக்கணுங்கிறாங்க தீபா. ராமர் சீதா சிலையும் ரொம்ப அழகா இருக்கு, அம்முக்கும் அன்னிக்கும் நன்றி சொல்லணுங்கிறாங்க தீபா. தீபா, ஒரு முக்கியமான விஷயம், நான் 3 நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன், பெங்களூர் போறேங்கிறாங்க. என்னது திடீர்னு பெங்களூர் போறதா சொல்றீங்க, என்ன விஷயமா போறீங்கன்னு கேட்கறாங்க. நான் வேலை செய்யற ஃபேக்டரியில நிறைய மிஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியதா இருக்கு, எம்டி தான் பெங்களூர் போறாங்க, என்னையும் கூப்பிட்டுருக்காங்க, நானும் போகணுங்கிறாங்க. என்னது ரம்யா கூட போறீங்களா, நீங்க எதுக்கு அவங்க கூட எல்லாம் போறீங்கன்னு கேட்கறாங்க தீபா. என்னங்க, நான் வேலை விஷயமா தானே போறேங்கிறாங்க கார்த்தி. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு கல்யாணம் ஆனவரோட போறது சரியா வருமா? ஏங்க, நீங்க என்ன கல்யாணம் ஆகாத பத்தியே பேசிட்டு இருக்கீங்க, நான் ஒரு வேலை விஷயமா கம்பெனி விஷயமா தானே போறேன். உங்க கம்பெனில வேற யாருமே இல்லையா, நீங்க தான் போகணுமாங்கிறாங்க தீபா. மிஷினை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்கிறதுனால தான் என்ன கூப்பிட்டுருக்காங்கிறாங்க. அப்படி ஒண்ணு என்ன கூப்பிடுறதுல தப்பு இல்லையே, நல்ல குவாலிட்டியான மிஷினை வாங்குறதுக்காக நானும் ஏற்பாடு பண்றேங்கிறாங்க. அப்படின்னா நீங்க போயிட்டா ஆகணுமா, நீங்க ஏதாச்சும் காரணம் சொல்லி இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ண முடியாதான்னு தீபா கேட்கறாங்க. அப்படி நான் எதுவும் காரணமெல்லாம் சொல்ல முடியாது, என்ன நம்பி கூப்பிடுறாங்க, நான் போறதுதான் நல்லது, உங்களுக்கு துணைக்கு தான் அம்மா அண்ணி எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் உங்களை நல்லா பாத்துக்குவாங்கிறாங்க. சரி, நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுனால நானும் ஒத்துக்கிறேன், போயிட்டு வாங்க. மனசே இல்லாம தீபா பர்மிஷன் கொடுக்குறாங்க. ரம்யா எதிர்பார்த்த பொருள், ஆசாசியா வாங்கி வச்ச பொருள் கைவிட்டு போயிருச்சேன்னு கவலையோட உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு மனசாட்சி வருது. என்ன ரம்யா, அப்செட் ஆகி வந்திருக்கே, என்ன பண்ண முடியும், அந்த புடவையை பார்த்து நீ என்னெல்லாம் சொன்ன, வாய்களையே பேசினேல, இது சாமியா கொடுத்துட்ட புடவை, இதை கட்டிக்கோ, கட்டிக்கிட்டு கார்த்திகோட டூயட் பாடுனால என்னை ஏற்றி விட்டியல. நீ சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே அந்த மீனாட்சி வந்து அந்த புடவையை வாங்கிட்டு போயிட்டா. புடவையா அந்த கிராமத்துக்காரி தான் கட்ட போறா. நீ சொன்ன தெய்வ வாக்கெல்லாம் காத்தா போச்சுங்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், காத்து உன் பக்கம் தான், காத்தி உன் பக்கம் சாயிருக்கு, நிறைய சான்சஸ் இருக்கு, அதை நீ புத்திசாலித்தனமா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நீ நினைச்சதெல்லாம் நடக்குங்கிறாங்க. புத்திசாலித்தனமா நடந்துக்கணுமா, நீ என்ன சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. ஏ மக்கு மக்கு, நாளைக்கு நீயும் கார்த்தியும் பெங்களூர் போறீங்களா, 3 நாள் தங்க போறீங்கல்ல, அந்த 3 நாள் உனக்கு கோல்டன் சான்ஸ். பிரில்லியண்டா உன் புத்தியை பயன்படுத்தி கார்த்தியோ உன் வழியில சிக்கவை, நீ இல்லாம அவனால வாழவே முடியாதுங்கிற ஒரு நிலைமையை உண்டு பண்ணு. அதுக்கப்புறமா நீ கார்த்திக் ஒய்ஃபா அந்த வீட்டுக்கு மருமகளா ஈஸியா போயிடலாமல்லன்னு மனசாட்சி சொல்ல, ஆமா பெங்களூர் ட்ரிப் கிடைச்சிருக்கிறது எனக்கு அற்புதமான சான்ஸ் தான்ங்கிறாங்க ரம்யா. இந்த 3 நாள் கிடைச்சிருக்கிற சான்ஸை நல்லா பயன்படுத்திக்க போறேன். அந்த 3 நாள்ல கார்த்தியை கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கம் திருப்பி ஏற்ற மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்க போறேன். பெங்களூர் ட்ரிப்பை என்னோட லைஃப் பார்ட்னர் ட்ரிப்பா நான் மாத்திக்க போறேங்கிறாங்க ரம்யா. இதைத்தான் நானும் எதிர்பார்த்தேன். சரி, பெங்களூர் போயிட்டு உன்னோட கண்டிப்பா அனுபவங்களை என்கிட்ட வந்து சொல்லு, குட் பை சொல்லிட்டு போகுது. ரம்யா கற்பனையில மிதக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெங்களூர் போனதுமே கார்த்திக்கு என்ன கலர் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விதவிதமா ட்ரெஸ் போட்டு அஸ்தம், அவருக்கு எதுலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் அதுலையெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுதான் நம்ம கார்த்தி மனசுல சீக்கிரமா இடம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. டைம் என்ன அவ்வளவு சீக்கிரம் போகவே மாட்டேங்குது, எப்ப வெடியும்னு காத்திருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு விரண்டுகிட்டு இருக்கிறாங்க.
என்னது தூக்கமும் வரமாட்டேங்குது, இந்த நைட்டு எப்பதான் வெடியும்னு இருக்கு, ரொம்ப அவஸ்தையா இருக்கே அப்படின்னு தலைமையில கை வச்சுட்டு வந்துக்கிட்டாங்க. தீபாவும் வெடிய வெடிய தூக்கமே இல்லாம கார்த்தி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அப்ப போய் கேக்குறாங்க, எங்க நீங்க பெங்களூர் போயிட்டு ஆகணுமான்னு கேக்குறாங்க. நேத்தே இதை பத்தி சொல்லிட்டேனே, அப்ப போயிட்டு வான்னு சொல்லிட்டு இப்ப போயிட்டு ஆகணுமான்னு கேக்குறீங்க. இல்ல அப்ப சொல்லிட்டேன், நீங்க கிளம்புறப்போ நீங்க இங்கேயே இருந்தா தேவையில்லைன்னு என் மனசு தோணுதுங்கிறாங்க. என்ன 3 நாள் தானே, நான் வந்துருவேன் சீக்கிரங்கிறாங்க. எது 3 நாளா? 72 மணி நேரங்க. எப்படி நான் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுன்னு கேட்குறாங்க. நைட்டெல்லாம் நீங்கள் தூங்கவே இல்லையா, இதை தான் கணக்கு போட்டுட்டு இருந்தீங்களான்னு கேட்குறாங்க கார்த்தி. ஆமாம், பெங்களூர் போகிறீங்களா, அங்கே எங்கே தங்குவீங்கன்னு கேட்குறாங்க. ரூமில் தான். என்ன பக்கத்து ரூமில் தானே தீபா கேட்குறாங்க. இல்லை இல்லைங்க, ஒரே ரூமில் தான். அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னங்க நீங்கள் இதெல்லாமா கேட்பீங்க, தனித்தனி ரூமில் தான், அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னங்கிறதே தெரியுங்கிறாங்க. சரிங்க, நீங்கள் அங்கே போனதும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நானும் ஃபோன் பண்ணுறேன். பிஸியாக இருக்கேன்னு சொல்லியெல்லாம் நீங்கள் எடுக்காமல் விட்டுறாதீங்க, 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஃபோன் பண்ணுங்கள். ஆமாம், உங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்க நான் போன பக்கம் போய் வேலையை பார்க்க வேண்டாமா, ஃபோன் பண்ணுறதே வேலையை வச்சுக்க முடியுமா? சரி நான் கிளம்பட்டுமான்னு கார்த்தி கேட்குறாங்க. சரி பத்திரமா போயிட்டு வாங்கங்கிறாங்க தீபா. என்ன முகத்தில் சிரிப்பியே காணுமேங்கிறாங்க. ஆமாம், இந்த நேரத்தில் அழுக தான் வரும், சிரிப்பு எப்படி வருங்கிறாங்க தீபா. சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கார்த்தி பேக்கும் கையுமா எடுத்துக்கிட்டு புறப்பட்டாங்க. ரம்யாவோட ஆசைக்கும் ஆட்டத்துக்கும் அளவே இல்லை. வெடிட்டுன்னு காத்துக்கிட்டு இருந்து பீரோவில் இருக்கிற புடவைகளை பூரா தூக்கி போட்டாங்க. எல்லாம் எடுத்து பார்க்குறாங்க. கார்த்திக்கு எந்த கலர் புடவை பிடிக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. கட்டுறது இந்தம்மா, கார்த்தியோட டேஸ்ட்டும் கலரும் என்ன பிடிக்கும்னு யோசிக்கிறாங்க. அவருக்கு பிடிச்ச கலரை போட்டுட்டு போனா சந்தோஷப்படுவார்லன்னு நினைக்கிறாங்க. அப்படி இப்படி தேடி பிடிச்சி நகைப்பால கலர்ல ஒரு புடவை எடுத்துட்டாங்க. இந்த கலர் அநேகமா கார்த்திக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி இதுவே கட்டிட்டு போலான்ட்டு மேக்கப் பண்ணிட்டு வராங்க. ஊர்ல கிடைக்கிற தனிமையை பயன்படுத்திக்கிட்டு கார்த்திகோட மனசுல எப்படியாவது இடம் பிடிச்சிடணும்னு கனவு வாங்குறாங்க. மிஷினரிஸ் வாங்குறது ஒன்றும் அவ்வளவு முக்கியம் இல்லை. அப்படி தூக்கி போட்டாங்க. ரம்யா கார்த்திகோட ஜாலியாக போறணுங்கிறதுக்காகத்தானே இந்த ட்ரிப்பே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கேசவன் ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணி பெங்களூர் போறக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன் மேடம், இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு ஃப்ளைட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நானும் ரெடி ஆயிட்டாங்கிறாங்க ரம்யா. அம்மா கார்த்தி அங்கே வந்துட்டாரான்னு கேட்குறாங்க. நான் ஃபோன் பண்ணேன் மேடம், வந்துகிட்டே இருக்கிறதா சொன்னாங்கிறாங்க. சரி நானும் வந்துடுறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க ரம்யா. ரம்யா ஆஃபீஸில் கார்த்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன கார்த்தி இன்னும் காணுமே, சரி ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாமான்னு நினச்சிட்டு இருக்கும்போது கணக்கா கார்த்தி உள்ள வராங்க. கேசவன் வந்து ஏர்போர்ட் பார்க்கு டிரைவர் வர சொல்லட்டுமான்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கார்த்திகே கார் ஓட்டுவாங்க சொல்றாங்க. வந்துடுறாங்க. ஏன் இவ்வளவு லேட்டுன்னு கேட்குறாங்க. ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணுங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் காரில் போகும்போது பேசிக்கலாம் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நான் வரது தான் பிரச்சனைங்கிறாங்க. ஏன் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க. சாரி மேம், என்னால் பெங்களூருக்கு வர முடியாது, பர்சனல் பிரச்சனைங்கிறாங்க. நேற்று வரைக்கும் வரேன்னு சொல்லிட்டு இப்போ சடனாக வரலன்னு சொல்கிறீங்களே, அவ்வளோ பெரிய பிரச்சனையான்னு கேட்குறாங்க. ஆமாங்க, என் ஒய்ஃபுக்கு திடீர்னு நல்லா இல்லாமல் போச்சுங்கிறாங்க கார்த்தி. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க ரம்யா. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால கூடவே இருந்து பார்த்துக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கேங்கிறாங்க. அப்படியே நான் பெங்களூர் வந்தாலும் என்னால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது, அதனால தான் நான் வர முடியாதுன்னு சொல்கிறேங்கிறாங்க கார்த்தி. ஓகே, உங்கள் சிச்சுவேஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியும். நல்ல லாயராக இருக்கிறவங்க நீங்கள் நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருப்பீங்க. உங்கள் முடிவுக்கு நான் மதிப்பு கொடுக்குறேன். நீங்கள் பெங்களூர் வர வேண்டாம், இங்கேயே இருங்க. உங்கள் ஒய்ஃபை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்கிறாங்க. தேங்க்ஸ் சொல்கிறாங்க கார்த்தி. நான் லாஸ்ட் டைமில் வந்து வரலன்னு சொன்னதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டு தேங்க்ஸ் மேம். நீங்கள் பெங்களூர் போயிட்டு மிஷினெல்லாம் வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க கார்த்தி. அது எப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் மிஷினரிஸ் வாங்கும்போது நீங்கள் எனக்கு வீடியோ கால் பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க. சரி தேவைப்பட்டா நான் பண்ணுறேங்கிறாங்க ரம்யா. நான் இன்னைக்கு லீவ் எடுத்துக்கிறேங்கிறாங்க. எடுத்துக்கோங்க. வேலை எப்படி முக்கியமோ அதே மாதிரி குடும்பமும் முக்கியம். உங்கள் ஒய்ஃபை நீங்கள் நல்லா பார்த்து கவனிச்சுக்கிட்டு அவங்க குணமானதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் போதுங்கிறாங்க. மேடம் எனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் கொடுத்தா போதும், நாளைக்கு நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறாங்க. சரிங்கிறாங்க ரம்யா. கார்த்தி போனதுக்கப்புறமா ரம்யா அப்படியே சில மாதிரி நிற்கிறாங்க. போட்ட பிளான் எல்லாம் தவிடுபடி ஆயிடுச்சு. பெங்களூரில் வச்சு அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம்னு நினச்சேன், எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. சரி இப்போ மிஸ் ஆயிருக்கலாம், ஆனால் கார்த்தி நான் எப்பவும் உங்களை விட மாட்டேன். நீங்கள் எனக்கானவர், நான் அடைஞ்சே தீர்வேன், மிஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறாங்க ரம்யா. நாகபாம்பு குறி வைக்கிற மாதிரி கார்த்தியை குறி வச்சிருக்காங்க. கார்த்தியும் இவங்களுக்கு ஒரு குறி வச்சிருக்காங்க. சும்மா போனவனை சொரிஞ்சு விட்ட கதையா ரம்யா மாத்திரை காயத்தை கொடுத்து இவங்கள வசமா மாட்டிக்கிட்டாங்க. யானை தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்ட கதையா ரம்யாவும் தன் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிட்டாங்க. கார்த்தியும் கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறது